Hello guys, welcome back to React series. இந்த வீடியோவில் we'll be discussing about components and JSXனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்து வந்திருப்போம். அதில் நான் சம்வேர் JSX காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் அது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் காம்பனண்ட் அண்ட் வாட் இஸ் JSX? ஃபர்ஸ்ட்டு காம்பனண்ட் வைஸ் நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்னன்னு தெரிஞ்சது தான், தென் JSX நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஃபைன், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அ காம்பனண்ட். ஸோ எவ்ரி திங்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்துருக்கீங்களா, இங்கே ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இது ஒரு காம்பனண்ட், ஓகேங்களா? இது ஒரு காம்பனண்ட். ஸோ எவ்ரி டேக், எவ்ரி டெக்ஸ்ட் இஸ் அ காம்பனண்ட் இன் ரியாக்ட், ஓகேங்களா? ஸோ காம்பனண்ட்டாக இன்னும் ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா, காம்பனண்ட் இஸ் லைக் சம்திங் லைக் அ ஃபங்க்ஷன் தட் வில் ரிட்டர்ன் HTML எலிமெண்ட்ஸ், ஓகேங்களா? அது ஒரு ஃபங்க்ஷன் தான், அதோட ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு HTML-ஆக இருக்கும். இப்போ ரியாக்டில் 2 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் அண்ட் கிளாஸ் காம்பனன்ட்ஸ். அதிலே பேசிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னா ஃபங்க்ஷன் ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட். இதே ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் சம் HTML ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது ஒரு கிளாஸ் காம்பனண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். போத் ஃபங்க்ஷனல் அண்ட் கிளாஸ் காம்பனண்ட்ஸ், ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் எது நம்ம யூஸ் பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போயிட்டு, ஸோ இங்கே சம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நினைக்கிறேன். அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா JSX அப்படின்னு நிற்கிறேன், ஓகேங்களா? JSXங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ரொம்பவுமே சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கீவேர்டை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும், இல்லைங்களா? ஸோ அதனால் நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எழுதியாச்சு. இப்போ இது ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைங்களா? ஸோ இதில் நான் h1 போட்டுக்கிறேன். h1 போட்டு ஃபங்க்ஷன் காம்பனண்ட், ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஒரு காம்பனண்ட்டை டிஃபைன் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை நம்ம எப்படி இன்னொரு ஃபைலில் இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டுன்னு டிஃபைன் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டு. பட் என்னோடய HTML ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் தான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம ட்ரிகர் பண்ணல, இல்லைங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன், ஓகேங்களா? இப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரி பாயிண்ட் காம்பனண்ட் இருக்குது. இங்கே இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு VS கோடே சஜஷன் காமிக்கும். ஸோ நான் இப்போ இதை கொடுத்துட்டு ஓப்பன் இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக், ஓகேங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு இங்கே பார்த்திங்கன்னா சிமிலர் டு HTML மாதிரி தான் இருக்கும். மேக் ஷுர் நீங்கள் ஒரு காம்பனண்ட் டிஃபைன் பண்ணும்போது அதோட காம்பனண்ட் நேம் பார்த்திங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் கேபிட்டலைஸ்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கேபிட்டலைஸ் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை டிஃபைன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இதே ஒரு கிளாஸ் காம்பனண்ட் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இங்கே வந்து அசட் இல்லை, நான் எஸ்ஆர்சியில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் காம்போனன்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இங்கே பேசிக்கலாக ரொம்பவுமே சிம்பிள் தான். கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஆப்வியஸாக இது கிளாஸ் காம்போனன்ட். ஸோ அதோட காம்போனன்ட் நேம் அப்படி என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபைல் நேமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் காம்போனன்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இன்ஹெரிட் பண்ணுறோம். அதுக்குனால நம்ம extend dot extends react இது நான் இங்கே react import பண்ணிக்கிறேன். ஸோ import react. ஸோ react dot component. ஃபைன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக், ஓகேங்களா. இதுதான் இப்படி தான் டிஃபைன் பண்ணும் கிளாஸ் காம்போனன்ட். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் கீவேர்ட், காம்போனன்ட் நேம், தென் இன்ஹெரிட் பண்ணுறோம் இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து. ரியாக்ட் மெயின் ஆப்ஜெக்டில் இருக்கிற காம்போனண்ட்டுங்கிற ஒரு மெத்தடை இன்ஹெரிட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நான் வந்து HTML போட்டுக்கிறேன். இங்கே வந்து கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கிளாஸ் காம்போனன்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஸோ நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளீனராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் இது எங்கே இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இங்கே ஃபங்க்ஷனல்லையே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இப்போ ஆப்பில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் காம்போனன்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் கிளாஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வைஸ் வர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் சின்டாட்டிக்கல் வைஸாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் நான் லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எது வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காம்போனன்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டைப்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனல் அண்ட் கிளாஸ் காம்போனன்ட். ஓகே, நவ் வாட் இஸ் JSX? நம்ம வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த காம்போனன்ட் நேம் .jsxன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோமே, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ சிம்பிள். நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், JSX ஸ்டாண்ட்ஸ் ஃபார் JavaScript XML, ஓகேங்களா. ஸோ இந்த JSX என்ன பண்ணணும்னா JavaScriptக்குள்ளே நம்மளால் HTML டிஃபைன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த JSXனால் நம்மளுக்கு என்ன யூஸ்னால் அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு HTMLக்குள்ளே நம்மளால் ஒரு JavaScript எழுத முடியும். ஸோ டேட்டா வந்து நம்ம டைனமிக்காக எடுத்து HTML ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா h1ங்கிற ஒரு டேகை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட், அதாவது ஒரு JavaScriptக்குள்ளே நம்ம வந்து HTML எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்மளால் HTMLக்குள்ளேயும் JavaScript எழுத முடியும் இல்லைங்களா, அதுதானே JSX. ஸோ அப்போ நம்ம எப்படி ஒரு HTML எலிமெண்ட்குள்ளே JavaScript டிஃபைன் பண்ணுறது? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் document.getElementById ஆர் சம் கிளாஸ் நேம் வச்சு .inner HTML ஈக்குவல் டு சம் டெக்ஸ்ட்டு போடுங்க.
இங்கே அந்த மாதிரி டிஃபைன் பண்ணணுக்குலாம் அவசியம் கிடையாது. டேரெக்டாக மை ஏஜ் இஸ் சம்திங் லைக் 10+10 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த 10+10ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பேசிஸ் போட்டுக்கோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாமே கம்பைல் பண்ணி நம்மளுக்கு அதுக்குண்டான ரிட்டர்ன் வேல்யூவை டிஃபைன் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மை ஏஜ் இஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன இது வேணாலும் கொடுக்கலாம், என்ன மேனிப்புலேட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மைனஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு HTML-க்குள்ளே இப்படி வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து சம் கண்டிஷ்னலாக வேணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 is greater than 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். இதை வந்து நான் எடுத்துகிறேன் பிகாஸ் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 is greater than 5, அப்போ எஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் டூன்னு போட்டுக்கிறேன், அதனால் நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு கண்டிஷ்னலாக கூட நம்மளால் ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ணிக்க முடியும். எஸ், அதுதான் ஒரு ரைட்டான கீவேர்டு. ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காம்பனண்ட்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ 2 காம்பனண்ட் இருக்குது we are using in React, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் அண்ட் கிளாஸ் பேஸ்ட் காம்பனண்ட்ஸ். அதுக்கப்புறம் JSXங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க ப்ராக்டிக்கலாக. பிகாஸ் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியாது. நீங்கள் டேரெக்டாக இது சீரீஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது செட்டே ஆகாது. ஸோ நீங்கள் சைட் பை சைட் இந்த மாதிரி நீங்கள் நிறையா ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நீங்கள் வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்லேயே நிற்கும் கான்செப்ட் வைஸ் எல்லாமே.